ஹாய் வெல்கம் டு மை சேனல் நிவி ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி வச்சு ஸ்ட்ராபெரி கேக் பண்ண போகிறோம். கஸ்டமர் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு கேக் பண்ணி தருவீங்களான்னு கேட்டாங்க. நான் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ கேக்கில் வந்து ஃபில்லிங்ஸ்க்கு வந்து பாட்டில் க்ரஷ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஃப்ரூட்ஸில் கேட்குறனால நீங்கள் என்ன ஃப்ரூட் ஃப்ளேவர் சொல்கிறீங்களோ அந்த ஃப்ரூட் வாங்கி க்ரஷ் ரெடி பண்ணி நானே பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கேக் ஃப்ளேவர்ஸ் வந்து ஒரிஜினல் ஃப்ரூட் வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ராபெரியில் வேணும், ப்ளூபெரியில் வேணும்னு சொல்லி கேக் ஆர்டர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் இம்மிடியேட்டாக பண்ணி கொடுக்குறதுக்கு. ஏன்னா 1 or 2 டேஸ்க்கு முன்னாடி அவங்க சொன்னால் தான் நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும். எல்லா ஃப்ரூட் கடையிலையுமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டாக்கும் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. இவங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. அவங்க கேக் சாப்பிடும்போது சின்ன சின்னதாக ஸ்ட்ராபெரி பீசஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது அந்த பீசஸ் நம்மளுக்கு வாயில் கிடைக்கிறது. அப்புறம் ஒயிட் சாக்லேட் கனாஷும் நான் ரெடி பண்ணி ஃபில்லிங்ஸ்க்கு கொடுத்துருந்தேன். சூப்பராக கேக்கை ரெடி பண்ணிவிட்டு அவங்க பிரிண்ட் அவுட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த பிரிண்ட் எடுத்து ஒய் காட் ஒய் ஹாப்பி 38th பர்த்டே அம்மான்னு சொல்லி வேர்டிங்ஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் சூப்பராக ரைட் பண்ணி கொடுத்தாச்சு. தேங்க்யூ.